ஏப்பா லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா. போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை குடுக்கறது ஏதோ பிஸ்ஸா குடுக்கற மாதிரி நார்மலா எட்டி பாக்காதடா. பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்ட போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப பஜ்ஜி வாங்கி திங்கிறோம். இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா ஒரே எண்ணியா இருக்கு. எடுறா அந்த பேப்பர். ஐயா, பேப்பரை கேட்காதீங்கயா, பிராத கொடுத்துறாதீங்கயா. கடல்ல காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான். குருடாயிலா? கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துறேங்கய்யா. தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா. என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஆடா பாவி, நான் கேட்ட பேப்பரே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியாடா. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜிய வச்சு ஒரே அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா, வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியாடா. நீ சூப்பர்.